பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அமோக வெற்றி பெற்றது விஜயின் தமிழக வெற்றி கழகம். 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்தது. தாவேக ஆட்சி அமைக்கும், விஜய் முதல்வராவார் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர். இந்த சூழலில் தமிழக கவர்னர் அர்லேகரை சந்தித்து விஜய் நேற்று மாலை ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் 108 MLAக்கள் மற்றும் காங்கிரஸைச் சேர்ந்த 5 MLAக்கள் என மொத்தம் 113 MLAக்களின் பட்டியலை வழங்கினார். அதை பெற்றுக்கொண்ட கவர்னர் அர்லேகர் 118 MLAக்கள் பெயர் பட்டியல் வேண்டும், மெஜாரிட்டி இருப்பதாக காட்டினால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதாக கூறிவிட்டார். இதனால் விஜய் மற்றும் உடன் சென்ற தாவேக நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தாவேக தொண்டர்கள் விஜய் ஆட்சி அமைக்க முடியாதா என கொதிப்படைந்தனர். அதனால் ஜல்லிக்கட்டு நடத்தியதைப் போல மெரினாவில் மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என தாவேக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட துவங்கினர். இதனால் முன்னெச்சரிக்கையாக மெரினாவில் போலீசார் குவிக்கப்பட்டனர். மெரினாவில் கூட்டமாக கூட போலீசார் தடை விதித்துள்ளனர். இதனால் மெரினா கடற்கரையில் டிஃபன் கடை, கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்ட வியாபாரம் செய்பவர்களை கூட மெரினா சர்வீஸ் சாலையில் செல்ல போலீசார் தடை விதித்தனர். பேரிகார்டுகளை போட்டு மறித்தனர். இதனால் போலீசாருடன் மெரினா வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலைக்கு ஆள